திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அறிவுரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு கொடையாக தந்தீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள். அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவே அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறை தன்மையின் முழு நிறைவும் உடலுருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால்
நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை களைந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாகுமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல்கள் அதிகாரம் 145, இறை வசனங்கள் 1 முதல் 2, 8 முதல் 9, மேலும் 10 முதல் 11 முடிய. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். என் கடவுளே, என் அரசரே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பல்லவி: ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி: ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி: ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓ ஆன்மாவோடோ இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 வரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்ஃபையின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேய முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் அந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு
அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் வாழ்வின் நிறைவை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். பணத்தை தேடி அலைகின்றோம், பதவியை தேடி அலைகின்றோம், புகழை தேடி அலைகின்றோம், அங்கீகாரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மனிதரது வாழ்வில் இவையெல்லாம் நிறைவை கொடுத்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இறைவனில் மட்டுமே அந்த நிறைவை அனுபவிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுல் தெளிவாக குறிப்பிடுகின்றார், அவரோடு இணைந்திருப்பதால் நாம் நிறைவு பெறுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன் தந்தையாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். அப்படி இணைந்திருப்பதால் அவருடைய வாழ்வு ஒரு அர்த்தம் பெறுகின்றது. நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெற வேண்டும் என்றால் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி என்ன? இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் என்று பார்க்கின்றோம். இரவெல்லாம் செலவிட்டார். தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று கடவுளிடம் ஜெபித்தார். துன்ப நேரத்திலே அவர் கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவரிடத்தில் உருக்கமாக ஜெபித்தார். இயேசுப்பட்ட துன்பங்களை தான் அன்றாட வாழ்வில் நாம் சிலுவைகளாக சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசுவுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர் ஜெபித்தார், நாம் ஜெபிக்கவில்லை. அவர் தந்தையோடு இருந்தார், நாம் கடவுளோடு இருப்பதில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டது. ஆண்டவர் இயேசுவுக்கே தன் தந்தையோடு உள்ள அந்த உறவை மேம்படுத்தி கொள்ள ஜெபம் தேவைப்பட்டது. மனிதர்கள் நாம் பலவீனமானவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். நமக்கு ஜெபம் தேவையா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பல நேரத்திலே ஆலயம் திறந்திருக்கின்றது, நற்கருணை ஆண்டவர் நமக்காக காத்திருக்கின்றார். உலகம் முடிவரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை சந்திப்பது எப்போது? அவரோடு பேசுவது எப்போது? அவரோடு உறவாடுவது எப்போது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அந்த ஆண்டவரை சந்திப்போம், வாழ்வினுடைய நிறைவை பெற்றுக்கொள்வோம். மன அமைதி இல்லை, தூக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரில் மட்டுமே எல்லாம் உண்டு. திருப்பாடல் 23:1 சொல்கிறது, ஆண்டவர் என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆமேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் இறைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் இறைவா. அன்பர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் இப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நாளில் தாய் திருச்சபை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய விசுவாசமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர், மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்த புனிதர்கள், புனித அந்தோணியார், இன்றைய நாளிலே தாய் திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய புனித பீட்டர் கிளவர், மற்ற புனிதர்களோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மையை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா,
உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். காலையிலிருந்து இந்நேரம் வரை எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த உம்முடைய பேரன்புக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். திருப்பாடல் 145 நாங்கள் பாடுவது போல, ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, உம்மை தேடி வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்தருளும். நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய காரியங்கள், நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தேர்ந்தெடுத்தீர், பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் கனி தரவும், நாங்கள் தரும் கனி எங்களில் நிலைத்திருக்கவும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்மோடு இணைந்து வாழவும், உம்மில் வேரூன்றியவர்களாகவும், உம்மில் எங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருக்க ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலே உறுதியாக இருக்க ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்கள் மீது நிரம்ப பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, இறைமகனே என்று எழுந்தருள்வாய். இறைமகனே என்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே
எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு உம்மிடம் வரை எனக்கு கட்டளையிட்டருளும். கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நாளை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் தொடர்ந்து பரிந்துரை ஜெபக்கூட்டம் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை, மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை அன்று நற்செய்தி பெருவிழாவானது நடைபெறும். இந்த நற்செய்தி பெருவிழாவை நமக்கு வழங்க வருகின்றவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்துடைய முதன்மைக்குரு பேரெடுத்திரு VKS அடிகளார் அவர்கள் சனிக்கிழமை நாளில் நம்மிடையே வந்து நமக்கு நற்செய்தி பெருவிழா நடத்த இருக்கின்றார்கள். இறை மக்கள் எல்லோரும் குடும்பமாக பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு பாதுகாவலராகிய புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் காவல் தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஸ்நாபகருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லோயலா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. மரியே வாழ்க.